செயல் இருக்கின்றது, செய்பவன் இல்லை. 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 நான் என்கிற ஆசாமி இல்லவே 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 இல்லை. இப்பொழுது நாம் என்ன கூறினோம் என்றால், ஆலோசனைகள் எனது கிடையாது, மனது எனது கிடையாது, உடல் எனது கிடையாது, செயல் இருக்கின்றது, செய்பவன் இல்லை, நான் என்கிற ஆசாமி இல்லவே இல்லை, இப்படியெல்லாம் நாம் கூறினோம். அப்பொழுது ஏதோ ஒன்று அங்கே இருக்கின்றது அல்லவா, அதை பார்க்கின்றது, கேட்கின்றது, அனுபவிக்கின்றது, சாட்சியாக இருக்கின்றது. அதை கூறுவதெல்லாம் எனது கிடையாது, அவ்வளோதான். ஆலோசனைகள் இருக்குது, அதை பார்க்க முடியுது, அதை அனுபவிக்கவும் முடியுது, அதுக்கு சாட்சியாகவும் இருக்க முடியுது, ஆனால் எனது இல்லை. உடல் இருக்கிறது, அது செயல்படுது, ஆனால் எனது கிடையாது. ஸோ அங்கே இருக்குமான்ற அந்த பொருள் எல்லாத்தையும் பார்க்கின்றது, கேட்கின்றது, அனுபவிக்கின்றது, சாட்சியாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அது கூறிக்கொண்டே இருக்கின்றது, எனது கிடையாது. ஸோ இந்த பொருளின் பெயர் என்ன? இந்த பொருள்தான் ஆன்மா ஆர் ஆத்மன் என்பார்கள். இதைத்தான் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கிறார் பகவத்கீதையில். இதுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, இது எப்பொழுதும் இருக்கின்றது. இதை கத்தியால் வெட்ட முடியாது, நெருப்பால் சுட முடியாது, தண்ணியால் ஈரப்படுத்த முடியாது, காற்றால் இதை எடுத்து செல்ல முடியாது. ஸோ அவ்வளவு நிரந்தரமான ஒரு விஷயம் இந்த ஆத்மா என்பது. அதுதான் நாம். இந்த ஆத்மாவுக்கு சில குணங்கள் இருக்கின்றன. எப்பொழுதும் நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வு இருக்கின்றது அதற்கு. அதை சத் என்கிறார்கள். இதற்கு பரம ஞானம் கலந்த பரம சைத்தன்யம் இருக்கின்றது, அதை சித் என்கிறார்கள். இதற்கு காரணமற்ற ஆனந்தம், அளவற்ற ஆனந்தம். என்னத்தை இது அனுபவிக்கின்றது என்றால், காரணமற்ற ஆனந்தம், அளவற்ற ஆனந்தம், அதை சச்சிதானந்தம் என்கிறார்கள். இதற்கு ஒரு பெயரும் உண்டு, பரபிரம்மா. ஆதலால் இதை சச்சிதானந்த பரபிரம்மா என்று கூறுகிறோம். ஆதலால் நீங்கள் யார் என்றால், நீங்கள் தான் அந்த சச்சிதானந்த பரபிரம்மா, நீங்கள் தான் அது, நீங்கள் தான் அந்த அம்மா பகவான். ஸோ எத்தனையோ ஜென்மங்களாக நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது இதைத்தான். ஆனால் இது ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், ஒரு பொருள் அங்கு வெளியிருந்தால் நாம் அதை தேடலாம், அதை கண்டு கொள்ளலாம். நீங்களே அந்த பொருளாகும் போது தேடுதல் மூலமாக எப்படி கிடைக்கும்? அது தேடுதலால் தான் கிடைக்க மாட்டேன் என்கிறது. எந்த அளவுக்கு நாம் தேடிக்கொண்டே இருக்க போகிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு கிடைக்காது. எப்படி இந்த கை காட்டி விரல் தன்னையே காட்டிக்கொள்ள முடியாதோ, இல்லை பார்க்கும் இந்த கண்கள் தன்னையே பார்த்து கொள்ள முடியாதோ, இல்லை ஒரு மனிதன் தலைமையில் தொப்பியை போட்டுக்கொண்டு அதை மறந்துவிட்டு எங்கே என் தொப்பி என்றால் அவங்க எப்படி அந்த தொப்பி கிடைக்கும்? நீங்கள் தான் அந்த பொருள். நீங்கள் அதை போய் தேடிக்கொண்டே இருந்தால் எத்தனை ஜென்மங்களானாலும் அது கிடைக்காது. ஏன்னா அந்த தேடுதல் நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டிட்டா அப்போ தெரிஞ்சு போயிடும் வந்து உங்களுக்கு. இப்போ நான் தானே அந்த பொருள்னு சொல்லிட்டது. ஆனால் தேடும் வரை உங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ நாம் பண்ணுற இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக நடந்தால் இன்னும் 2 மணி நேரத்தில் அந்த தேடுதல் நின்று போய்விடும். நீங்கள் நன்றாக நீங்களே அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் தான் அந்த சச்சிதானந்த பரபிரம்மம் என்பது. இப்போது நான் ஒரு 3 முறை அதை கூறுவேன். நான் கூறிய பிறகு 49 நிமிடங்கள் நீங்கள் அதை விடாமல் கூற வேண்டும். சீக்ரெட் என்னவென்றால், அதோட பிரேக் வரக்கூடாது. பிரேக் அது வேலை பண்ணாது அது. ஸோ 49 நிமிடங்கள் எல்லாரும் ஒரே குரலில் சப்தமாக அதை அப்படியே சொல்லணும். அது நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் நான் தென்படுவேன். அதற்கு பிறகு ஸ்க்ரீன்லேருந்து மறைந்து விட்டாலும் அம்மா பகவான் உங்கள் மேலே அடுத்த 49 நிமிடங்கள் உங்கள் மேலே நாங்கள் தியானத்தில் இருப்போம். அதற்கு பிறகு நீங்கள் பாதுகைகளை டச் பண்ணி அம்மா பகவான் தீட்சை வாங்கும் போதும் உங்கள் மேலே நாங்கள் தியானத்தில் இருப்போம். நீங்கள் முக்தி அடையும் வரையில் நாங்கள் உங்களை விடமாட்டோம். இன்னொன்று, எல்லாம் கரெக்டாக செய்துவிட்டால் 90% மக்களுக்கு இப்பொழுதே அந்த முக்தி கிடைச்சிவிடும்.
ஒரு 10% மக்களுக்கு நாளைக்கோ அல்லது அடுத்த நாளைக்கோ அது கிடைக்கும். அப்படி அது கிடைக்காவிட்டால் மீண்டும் வீட்டுக்கு சென்ற பிறகு இதே ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், வராமல் இருக்காது. இதில் கூட ஒரு 10% ஆஃப் மக்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வந்த ஸ்டேட்டு இறங்கிடலாம். அப்போது அவங்க அதை மீண்டும் பண்ணால் திரும்பி அந்த ஸ்டேட்டு வந்துடும். இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் 5 முறையோ இல்லது 7 முறையோ அந்த ஸ்டேட்டு கீழே வரலாம். ஒரு 10% மக்களுக்கு தான். 90% இப்போ இன்றைக்கே வந்துடும், பர்மனெண்ட்டாக வந்தது. ஸோ அப்படி இறங்கிட்டவங்க இந்த மீண்டும் பண்ணால் மேக்ஸிமம் 5 டைம்ஸ் 7 டைம்ஸ், அதுக்கப்புறம் அது பர்மனெண்ட்டாக லைஃப் லாங் அப்படியே இருக்கும். அந்த ஸ்டேட் ரிவர்ஸே ஆகாது, அப்படியே நின்று போயிடும் அந்த ஸ்டேட் வந்தால். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் மீண்டும் அதை செய்து கொண்டே இருக்கலாம். வீட்டில் நீங்கள் பண்ணும்போது அது டீப்பாகிட்டே போகும். அது அளவே இல்லை, அது எவ்வளோலாம் டீப்பாக போயிட்டே இருக்கலாம். அது ஒரு முடிவில்லாத ஒரு ஜெர்னி போயிட்டே இருக்கலாம். ஆனால் ரொம்ப டீப்பாக போகும்போது ஒரு நிலையில் அந்த ராமலிங்க அடிகளார் மாதிரி நம்ம அந்த ஜோதியில் கலந்து போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ நாம் அதை தொடங்குவோம் சீக்கிரத்தில். அது தொடங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பேசணும். இந்த முக்தி அடையணுன்ற ஒரு பெரிய நமக்கு ஒரு தப்பனை இருக்கணும் நமக்கு. அப்போ தான் அது ஈஸியாக வரும். இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தப்பனை இருக்கணும். இப்போது நம்முடைய மூமெண்ட்டு 20 இயர்ஸ் ஓல்டு. நம்முடைய என்டையர் ஃபோக்கஸே முக்தி தான். ஏன்னா முக்தி கிடைக்கலன்னா மீண்டும் இந்த பிறவி எடுத்துகிட்டே இருக்க வேண்டும் நம்ம. அது ஒன்று. முக்தி இல்லாத வாழ்க்கை ஒரு வேஸ்ட்டான வாழ்க்கை. உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு பலவானாக இருந்தாலும், பவர்ஃபுல்லாக இருந்தாலும், முக்தி இல்லைன்னா ஒரு பிச்சைக்காரனை காட்டிலும் கேவலமான வந்தான், ஒன்றுமே இல்லை வந்தாங்க. ஆனால் ஒரு பிச்சைக்காரனை கூட முக்தி அடைச்சான்னா அவன் எல்லாத்தையும் அடைஞ்சா மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு முக்தி இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஸோ அது ஒரு பக்கம். அதனால தான் நம்ம அந்த முக்தி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ முக்தி ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணலாம், அப்படி ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இப்போ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இந்தியாவில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறோம்னா ஸ்டேடியத்தில் பண்ணிட்டுருக்கோம் முக்தி ப்ராசஸ். இப்போது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஏன் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோன்னா, இப்போது ஒரு வீடு தீப்பற்றி எரியுதுன்னா அப்போ நம்ம வேகமாக செயல்படணும் இல்லையா? நம்ம சும்மா இருக்க முடியாது, என்ன முடியுமோ செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இப்போது. அதனால தான் அவ்வளோ வேகமாக நாம் போயிட்டுருக்கோம். அது என்ன கண்டிஷன்னா, இந்த ஜூலை மாதம், இது ஏப்ரல் இல்லைங்களா, மே, ஜூன், ஜூலை மாதம் அமெரிக்காவில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வரப்போகுது. அமெரிக்காவில் 2009 வந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரப்போகிற நெருக்கடி டபுள், அந்த மாதிரி டபுள் இந்த நெருக்கடி. இந்த முறை என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டால் ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த பெயில் அவுட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை பண்ண முடியாது. சென்ற வருடமே 750 பேங்க்ஸ் திவால் ஆகிடுச்சு அமெரிக்காவில். இந்த வாட்டி ரொம்ப ஜாஸ்தி, நிறைய பேங்க்ஸு ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே கூட திவாலாக போகின்றது. இதை கவர்மெண்ட்டாலே ஹெல்ப் பண்ண முடியாது. இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா நிறைய கம்பெனிஸ் மூடப்படலாம், நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வரலாம். அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆகும் ஜூலை மாதம். அதுக்கப்புறம் இதோடைய எஃபெக்ட்டு உலகெங்கும் அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஹோல் குளோப் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு பொருளாதார நெருக்கடி